இப்போ பாரு இதான் என்னோட கெப்பாசிட்டர் எதில் வச்சுருக்கேன் சீரிஸ் கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கேன் 10th படிச்சிருக்கியா டோட்டல் வோல்டேஜ் வின்னு வச்சா வோல்டேஜ் என்ன ஆகும் V1 V2 V3 னு பிரியும் கரெக்டா இல்லையா அப்ப டோட்டல் வோல்டேஜ் பார்த்தனா கரெக்டா எதுல கான்ஸ்டன்ட்டா இருக்கும் parallel இப்போ நல்லா பாரு கெபாசிட்டரோட பேசிக் லா என்ன Q is equal to அப்ப V is equal to அப்ப இந்த இடத்துல Q போட்டுக்கோ எஸ் ஸோ இந்த இடத்துல நல்லா பாரு இங்கேருந்து எவ்வளோ சார்ஜ் போதோ அதே சார்ஜ் தான் எல்லா இடத்துல இருக்கும் கரெக்டாக இல்லையா புரியுதா இது பேசிக்கலி இது பார்த்தோன்னா அன்சார்ஜ்டு பிளேட்ஸ் இது என்னது அன்சார்ஜ் பிளேட் இப்போ நம்ம வயர் வச்சு கனெக்ட் பண்ணுறப்ப இதோட வோல்டேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ரெண்டு இடத்துல வோல்டேஜ் வீணு டிஃபைன் ஆகுமா அப்போ அது இது என்ன பண்ணும் சார்ஜ் பண்ணும் லெட் மீ சே இது பாசிட்டிவில் சம் ப்ளஸ் கியூ சார்ஜ் கெயின் பண்ணுதுன்னு வச்சுக்கோ அப்போ ஆப்வியஸ்லி இது மைனஸ் கியூ கெயின் பண்ணும் கரெக்டாக இது ப்ளஸ் கியூனா இது மைனஸ் கியூ இது மைனஸ் கியூங்கிறதுனால இது ப்ளஸ் கியூ ப்ளஸ்னால இது மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக அப்போ எல்லாத்துலேயுமே இருக்கிற சார்ஜ் என்ன தான் சேம் தான் அப்போ இந்த சார்ஜ் வந்து என்ன இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் படிக்கிறப்ப எது சேமாக இருந்துச்சு கரண்ட் சேமாக இருந்துச்சா புரியுதா என்ன சொல்கிறேன்னு எஸ் அப்போ உன் ஃபார்முலா ஆஸ் Q is same yes same constant அப்போ 1 by C 1 by C1 any difficulty நோட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோ நீங்க நோட் பண்றதே இல்லை போர்ட்லயே உட்காந்து கண்ணை வெட்டி கரெக்ட் பாக்குறீங்க கண்ணு மேலே இருக்கணும் நோட்டில் கீழே கிறுக்கிக்கிட்டே இருக்கணும் மல்டி டாஸ்கிங் பண்ணலன்னு வச்சுக்கோ கஷ்டம் ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு மேலேயே பார்க்கறது கீழே பார்த்தா கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்குது யாரு லேப் டெக்னீஷியனா ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் மல்டி டாஸ்கிங் பண்ண மாட்டாங்க சரி ஜாப்பனீஸ் பார்த்துன்னு வச்சுக்கோ இந்த ஷிப்பில் போகிறப்ப அந்த ஷிப்புக்கு மேலே ஃபுல்லாக மண் இருக்கும் பார்த்தியா மண்ணை ஃபுல்லாக கொட்டிட்டு ஷிப் இருக்கும் பார்த்தியா அதுக்கு மேலே அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க சரியா அப்போ கொண்டு போகிறப்ப அந்த திங்ஸ் அப்படியே கொண்டு போகிறாங்களா அப்படியே அக்ரிகல்ச்சரும் நடந்துடும் அவனுக்கு தேவையான வயலும் கிடச்சிரும் கேட்டால் மல்டி டாஸ்கிங் பண்ண மாட்டாங்க என்ன ஏன் இப்படி பண்ணுவாங்க தெரியுமா என்ன ஹீரோஷிமா நாகசாயில அந்த பாம்பு போட்டதுனால அந்த இடத்துல இருக்க மண்ணோட ஃபெர்டிலிட்டிக்குள்ள போயிடுச்சு அப்ப யோசிச்சு பாரு அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது பேசாம போற வரப்ப வண்டி எம்டியா தானே வரும் மண்ணை போட்டு வரப்ப ஒரு 3 மாசம் ஆகுமா ஆகாதா உனக்கு அது பாட்டுக்கு என்ன கிடைக்குது உனக்கு வயல் கிடைச்சிச்சு உனக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சேர்ந்தா போதும் கரெக்டா மீன் பிடிச்சி சாப்பிடலாம் பட் வெறும் மீன் மட்டும் சாப்பிடுயா சிக்கன் கூட தொட்டுக்க சோறு எதுவுமே இல்லை நூடுல்ஸ் எதுவுமே இல்லாம இப்ப நல்லா பாரு சப்போஸ் வந்துட்டு ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கு சரியா 2 கெப்பாசிட்டர் இருந்தா என்ன பண்றது உன் ஃபார்முலா என்ன 1 by C equal to 1 by C1 plus 1 by C2 இதுக்கு LCM எடுத்துக்கோ C1 plus C2 by C1 C2 ஏன்னா மேலே எடுத்தனா C1 plus C2 by C1 C2 அடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன ஆயிரும் C1 C2 by C1 plus C2 எத்தனை பேருக்கு இது புரியல புரியுது ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு புரியுதா புரியுதா here we are cruise mode சரியா ஃபர்ஸ்ட் C1 plus C2 divided by C1 C2 இருக்கும் ரெசிப்ரோக்கல் எடுக்க போற அப்ப C is equal to C1 C2 by plus C2 இப்போ என்கிட்ட n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் இருக்கு எல்லாத்தோட கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப 1 by C டேஷ்னு வச்சுக்கோமா 1 by C plus 1 by C ஏன்னா எல்லாரோட வேல்யூ ஈக்குவல் சரியா சம்பத் போர்ட்லயே கவனிக்கணும் C ஸ்கொயர் வரும் மேடம் C பவர் n சரி 1 by 2 plus 1 by 2 plus 1 by 2 LCM சேமா அப்ப மேல இருக்க வேல்யூ கூட்டவே மாட்டியா என்னதான் மேட்ச் படி ஏன்டா இன்னைக்கு எங்க அப்ப n by C கரெக்ட்டா அப்ப C டேஷ் என்ன ஆயிருச்சு
C by N, where N is number of capacitor connected in series. C க்கு பதிலா क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூ போட்டா வேலை முடிஞ்சு. புரியுதா? இந்தா அந்த C க்கு பதிலா அந்த வேல்யூ இல்ல இதுல எல்லா வேல்யூ ஈக்குவல்டா. கரெக்ட்டா? அது வந்து ரெண்டு கெபாசிட்டர் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. n நம்பர் ஆஃப் ஈக்குவல் கெபாசிட்டர் இருந்தா இந்த ஃபார்முலா. என்னடா தெளிவா பேசுங்க, டவுட் எது லாஜிக்கோட கேளுங்க. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் எவ்வளோ? யார் ஃபோன் பாப்பா? எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் எவ்வளவு? இது ரெண்டு எந்த கனெக்ஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு. சீரிஸ்ல இருக்கு. அப்ப எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா ரிஃபாத்னு கேட்டேன். ரெண்டு கெபாசிட்டருக்கு இப்ப போற ஃபார்முலா கொடுத்தேனா? என்ன ஃபார்முலா கொடுத்து? வந்து C1 + C2. ஏய் சாரி 1/C1 + 1/C2. வேல்யூ என்ன வருது எஃபெக்டிவா? அது வந்து C1 C2/C1 + C2. C1 வேல்யூ என்ன? 12 எடுத்துக்கோ. C2 என்ன? 4. bro அந்த 1/3 bro 3 தான் bro. அண்ணா 1/3 னா நல்லா பாரு. சரி நானும் தப்புதான். நீ எப்ப கரெக்ட்? நான் யாரும் சொல்லல. அப்ப 12 × 4 / 16 4 1s are 4. நான் அகைன் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன். இப்போ ஓகேவா? இப்போ எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் எவ்வளோ? 3 மைக்ரோஃபாரட். டோட்டல் சார்ஜ் இது வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கா? அப்போ டோட்டல் சார்ஜ் எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கும். அப்போ என்னோட சார்ஜ் வேணும்னா Q is equal to C effective into V ன்னு போட்டிருக்கேன். எஃபெக்டிவ் C எவ்வளோ? 3 மைக்ரோஃபாரட். வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு? 36 மைக்ரோ கூலும். எப்படி வந்துச்சு? இங்கே 10⁻⁻6 இருக்குமா? அது அப்படியே கீழே கொண்டு வந்துருவியா? எனி டிஃபிகல்ட்டி? இந்த யார் இவர் இவ்வளோ ஃபோன் பண்ணுறாரு? ஹலோ चूती है क्या? क्यों स्टूपिड சரியா? அது என்னது? அது அப்படி என்ன? அது தமிழ்ல கெட்ட வார்த்தை ரொம்ப அப்படி வரும். எப்படி தானோ? நீங்க யூஸ் பண்ணீங்கல. Q on each capacitor. ஒரு கெபாசிட்டர் இருக்க சார்ஜ் எவ்வளோ? C 36 கரெக்டா இல்லையா? ஏன்னா சார்ஜ் என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? V on each capacitor வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் வோல்ட் எவ்வளோ? 12 வோல்ட். அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் சம் V1, இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் கரெக்டா? அப்போ V1 எப்படி எழுதுவ? டோட்டல் சார்ஜ் பை கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 1 36 மைக்ரோஃபாரட் பை மைக்ரோ மேலே கூலும் கீழே 3 வோல்ட்டா? V2 எவ்வளோ? Q/C 2 36 microcoulomb by 4 9 வோல்ட்டா? yes செக் பண்ணு. V1 + V2 வந்து V க்கு ஈக்குவலாக வருதா? கரெக்டா? சரி, இப்போ நல்லா பாரு. உனக்கு வந்து டோட்டல் சார்ஜும் தெரிஞ்சிருந்துச்சு. கரெக்டா இல்லையா? டோட்டல் சார்ஜ் தெரிஞ்சிருந்துச்சு. நீ அதனால தான் இதை உட்காந்து கண்டுபிடிச்சி. இப்போ டோட்டல் சார்ஜ் வேணும்னா என்ன பண்ணியிருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கரெக்டா? எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அப்புறம் டோட்டல் சார்ஜ். சப்போஸ் வந்துட்ட கொஸ்டின்ல நீட் லெவலில் என்ன கேட்குறான்? ஸ்ட்ரெயிட்டாக ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பானா மாட்டானா? இருக்குமா இருக்காத 4 ஆப்ஷன்? இப்போ நல்லா பாரு, நீ யோசிச்சு பார்த்தோன்னா இது சீரிஸ் காம்பினேஷன் காம்பினேஷன் சொன்னால் Q is equal to CV. ஆமாவா இல்லையா? Q என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். அப்போ C is புரியலையா? இது கான்ஸ்டன்ட். அப்போ இது இங்கிட்ட வந்துச்சு இப்படி இல்லை. எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் எழுதுங்க. அப்போ வோல்டேஜ் இஸ் அப்போ எங்கே கெப்பாசிட்டன்ஸ்,
கம்மியாக இருக்கோ அங்கே வோல்டேஜ் எப்படி இருக்கும் பாரு. கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக வோல்டேஜ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா பாரு. இது வந்து சம் 1/12 வச்சுக்கோ. ஏன்னா வோல்டேஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? கெப்பாசிட்டன்ஸ். அப்போ ரெண்டாவது கேஸில் என்ன இருக்கும்? 1/4. கரெக்டா? இப்போ நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எதோ நீங்கள் பண்ணிட்டீங்க இல்லை 4க்கும் 12க்கும் எல்சிஎம் என்னடா? 3. 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னு நினைக்கிறேன்? 3. எங்கடா இருக்கீங்க? சரி, இதை விட ஈஸியா ரேஷியோ தானே எடுக்கிற. கரெக்டா? ரெண்டு சைடும் உனக்கு இது புரியலன்னா எல்சிஎம் எனக்கு தெரியல விட்டுரு. எனக்கு நான் இது ஹோல் நம்பரை மாற்றணும்ல. சரியா? ஏன்னா வோல்டேஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 12 கொடுத்துருக்கான். சரியா? இது வேல்யூ 4. கரெக்டா? அப்போ 1/c. எனி டிஃபிகல்ட்டி? 12:3. 1:3. சரி, இப்பயும் 1:3 ரேஷியோ தான் பேசிக்கலி. கரெக்டா? அதுவும் 1:12 வருது உனக்கு. ஆனால் நீ என்ன யோசனையில் சொல்லு. 12க்கும் இல்லை 1 விடு. 1/12. 12க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்தா 3. இப்போ நீ தானே சொன்ன இல்லை நான் மேத்ஸ் கிளாஸில் வந்து நீ சொன்னது பாராட்டலன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டேன். இப்போ பாராட்டினாலும் சண்டை போடுறேன். இப்போ நல்லா பாரு. சரி, இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. எல்சிஎம் 12 மேலே ரெண்டு சைடும் மேலே 12 மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 1. அப்போ வெறும் சம் 1xன்னு எழுதிக்கலாமா? இங்கே இருக்க வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? புரியுதா? அப்போ நல்லா பாரு. 1x:3x ரேஷியோவில் இருக்க போகுது. வருதா இல்லையா? 1:3 ரேஷியோவில் இருக்காது. இப்போ இது எப்படி டைரக்டாக யூஸ் பண்ணியிருக்குது நல்லா பாரு. இங்கே இருக்கிற வோல்டேஜ் சம் x, இங்கே இருக்கிற வோல்டேஜ் சம் 3x. அப்போ டோட்டல் வோல்டேஜ் இந்த x + 3x வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? v1 + v2 இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? கரெக்டா இல்லையா? இதுதான்டா x, இது 3x-ரா. ஹையர் கெப்பாசிட்டி லோயர் வோல்டேஜ். கரெக்டா? சூப்பர் ரிஃபர். அப்போ x + 3x வந்து எவ்வளோ? 12க்கு ஈக்குவலா? அப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக எப்படி எழுதிக்கலாம்? x + 3x = 12. அப்போ 4x = 12. எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 3. அப்போ நல்லா பாரு, நான் வந்து இந்த இடத்துல எதுவுமே கண்டுபிடிக்காம ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலா என்ன பண்ணுறேன்ட்டு புரியுதா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலால் 1/, அதை ஹோல் நம்பரை மாற்ற ட்ரை பண்ணுறோம். ஹோல் நம்பரை மாற்ற தெரியுமா? எல்சிஎம் எடுத்து அதெல்லாம் காமனாக மல்டிப்ளை பண்ணிக்கோ. புரியுதா? என்ன சம்பந்தம்? அவனை கூப்பிட சீக்கிரம் கூப்பிடு. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 3. அப்போ இங்கே 3. அப்போ 3x என்ன வந்துருச்சா? புரியுதா?